ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1058 ஆரம்பிக்கிறது. உக்ர தெய்வங்களை சாந்தமாக்கியது. குரூரத்தை விட்டு சாந்தமாகும்படி ஜனங்களை பண்ணினார் என்பது மாத்திரமில்லை, தெய்வங்களுமே உக்ரபாவத்தை விட்டு சௌமியமாக இருக்க பண்ணினார். அந்த காலத்தில் என்ன ஆயிருந்தது என்றால், அங்கங்கே சாநித்தியமாயிருந்த தெய்வசக்திகளில் சிலதே இப்படி ஜனங்கள் அனாதிகாலமாக இருந்துவதற்கும் தர்ம வழிகளை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தப்பில் போக ஆரம்பித்து விட்டார்களே என்று கோபம் கொண்டிருந்தன. தப்புக்கு தண்டிக்கவும் வேண்டியது தானே. அதனால் சில மகாக்ஷேத்திரங்களில் கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களே கூட உக்ர கலைகளோடு இருக்க ஆரம்பித்தன. அப்பொழுது குரூரமான உபாசனாக்காரர்கள் அந்த ஆலயங்களை கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார்கள். இங்கேயெல்லாம் அந்த பூஞ்சை பிராமண ஆண்டி போனார். அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்றேதான் ஒருவேளை அந்த தெய்வங்கள் உக்ரம் மாதிரி இருந்து கொண்டிருந்தனவோ என்னவோ. அவரானால் தன் மகிமை என்று எதுவும் தெரிய வேண்டாம், மந்திர சாஸ்திர மகிமை லோகத்துக்கு தெரியட்டும் என்று நினைத்து அந்த இடங்களெல்லாம் மந்திரபூர்வமாக எந்திர பிரதிஷ்டை செய்து உக்ர கலைகளை சமனம் பண்ணி அந்த மூர்த்திகளை சௌமியமாக்கி விடுவார். இப்படி அநேக இடங்களில் பண்ணியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் காமாட்சியே உக்ரம் மாதிரி இருந்தபோது அவளுக்கு எதிரே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அவளை சௌமியமூர்த்தியாக்கியிருக்கிறார். அவளுக்கு பக்கத்துணையாக 8 காளிகள் 8 திசையிலும் போய் பலி வாங்குவார்கள். அந்த 8 பேரை அந்த ஸ்ரீயந்திரத்தின் எல்லை சுற்றிலே அடக்கி போட்டார். அதனால் இன்றைக்கும் பரபிரம்ம சக்தி என்று சொல்லப்படும் சாக்ஷாத் காமாட்சியின் உற்சவமூர்த்தி புறப்பாடு செய்யும்போது ஆச்சாரியால் சந்நிதிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று அவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் வெளியே போவது. ஜம்புகேஸ்வரத்தில், அதாவது திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரின் உக்ர கலைகளை சக்கரரூபமான தாடங்கங்களில் அடக்கி அவளுக்கே கர்ணபூஷணமாக சார்த்தி அலங்காரம் செய்துவிட்டார். கொல்லூரில் மூகாம்பிகை, அஸ்ஸாமில் காமாக்கியா என்றிப்படி பல கதைகள் இருக்கின்றன. காமாக்கியா விஷயமாக ஜனங்களின் மனசு நுட்பம் தெரிந்து என்ன செய்தார் என்றால், காட்டுவாசிகளாக மலைவாசிகளாக இருக்கிற இவர்களுக்கு ஒரே சௌமியமாக ஆராதனை சொன்னால் ஏற்காது, இவளை அடியோடு விட்டுவிட்டு வேறே பிம்பம் வைத்துக்கொண்டு பழைய குரூர உபாசனையே தொடருவார்கள் என்று நினைத்தார். அதோடு கூட லோகமென்றால் நல்லதோடு கெட்டதும் சேர்ந்து இருக்கும் தானே. அப்படி உக்ரசக்திகளும் உண்டுதான், அவற்றையும் கொஞ்சம் பிரீதிப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தார். அதனால் ரொம்பவும் குரூரமாகவும் அப்பட்ட வாமாச்சாரமாகவும் இருந்த உபாசனையை அங்கங்கே ஓரளவு அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று தனித்து கொடுத்தார். மெட்ராஸ் திருவொற்றியூரில் கூட திரிபுர சுந்தரியாக, அதாவது வடிவுடைய அம்மனாக அம்பாளை சௌமியமாக்கது ஆச்சாரியால் தான். இங்கே உக்ரசக்தியை கிணற்றில் அடக்கினார். வருஷத்தில் ஒரு நாள் அதற்கும் பூஜை பண்ணும்படி ஏற்பாடு செய்தார். வட்டப்பாறையம்மன் சந்நிதி அதுதான். ஆச்சாரியால் எல்லா ஆலயங்களுக்கும் க்ஷேத்ராடனம் செய்தவர்தான் என்றாலும் இம்மாதிரி அவருடைய விசேஷ சம்பந்தமுள்ள சந்நிதிகளில் வைதிக பூஜையே நடக்கும். அதாவது வேதத்துக்கு விரோதமில்லாவிட்டாலும் வேதத்தில் சொல்லாததாக அநேகமுள்ள ஆகம பூஜை இல்லாமல் வேத அடிப்படை பூர்ணமாக உள்ளதான பூஜை முறை நடக்கும். பூஜகர்களும் ஆதிசைவர்கள், குருக்கள் முதலான ஆகம தீட்சைக்காரர்களாக இல்லாமல் வைதிக தீட்சை பெற்ற ஸ்மார்த்த பிராமணர்களாக இருப்பார்கள். ஆச்சாரங்களை காப்பதில் ரொம்பவும் தீவிரமானவர்கள் நம்பூதிரிமார்களே. ஆதலால் சில இடங்களில் அவர்களையே பரம்பரை பூஜகர்களாக ஆச்சாரியால் நியமித்து இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது. திருவொற்றியூரிலே நம்பூதிரி உண்டு. இமயமலையில் பத்ரிநாராயணர் ஆலயத்தில் ராவல் என்று ராஜமரியாதையுடன் நடத்தப்படும் பூஜகரும் நம்பூதிரி தான். உக்ர சமனத்துக்காகத்தான் என்றில்லாமல் பொதுவாகவே மங்கி கிடந்த சாநித்தியம் புது சக்தியுடன் பிரகாசிப்பதற்காக அநேக க்ஷேத்திரங்களில் யந்திரஸ்தாபனம் செய்திருக்கிறார். குருவாயூரப்பன் ஆலயம் உட்பட பல க்ஷேத்திரங்களில் பூஜாக்கிரமம் முழுக்கவே ஆச்சாரியால் வகுத்து கொடுத்த முறையில்தான் நடக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.